கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் நீதிகள் என்கிற தொடரில் இன்று நாம் காணவிருக்கும் நீதியானது நமக்கு யாராவது ஹிதத்தை சொன்னால் அதை கேட்டு நடக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பது. மாரீச்சனை பார்ப்பதற்காக ராவணன் செல்லுகிறான். சென்று அவனிடம் சொல்லுகிறான், சீதையை நான் அபகரித்து வருவதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்பதாக. அப்போது மாரீச்சன் சொல்கிறான், நீ இந்த விஷயத்தை விபீஷணன்ட்ட கலந்து ஆலோசித்தையா அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல சொல்கிற ஒரு ஸ்லோகம், சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினः அப்ரியஸ்யது பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா என்று. நமக்கு பிரியமானவற்றை சொல்வதற்கு பலர் கிடைப்பார்கள். ராஜாக்களாயால் அவர்களுக்கு சொல்வதற்கு பல பேர் இருப்பார்கள். அவனுடைய ராஜாவினுடைய பிரீத்தியை உத்தேசித்து அவனுக்கு ஹிதமானவற்றை பேசுவதற்கு நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அந்த ராஜாவினிடத்தில், பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்களிடத்தில் அவருக்கு பிரியமில்லைங்கிலும் பிரியம் இல்லாதவற்றையும் இதுதான் ஹிதம் என்று அப்பிரியமான ஒரு விஷயத்தை, ஹிதமான ஒரு விஷயத்தை யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவரே உண்மையான ஹிதைஷி. அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லுபவர்கள் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். தைரியமாக பிரியமில்லாதவற்றை, ஹிதமானவற்றை சொல்லுபவர்கள், அப்படி சொல்லும் விஷயத்தை கேட்பவர்கள் அதை காட்டிலும் குறைவாகவே இருப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்தை விபீஷணனும் ராவணனுடைய சபையிலே இதே ஸ்லோகத்தை சொல்லுகிறார். இதையே சிறிய திருவடி வாக்காக ராவணனுக்கு சிறிது மாற்றி, போவதற்குரிய காலம் வந்துவிட்டால் சுகிருத்துகள் சொல்லும் ஹிதமான வாக்கியத்தை மனுஷர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சுகிருத்தான சுக்ரீவனுடைய வாக்கியமாக சிறிய திருவடி ராவணனுக்கு செய்யும் உபதேசம் இது. பரேத காலாகி நரா கதாயுஷாக
ஹிதன்ன கிருண்ணந்தி சுஹுத்பிரீரிதம் என்பதாக. அதனால் சுகிருத்துக்கள் நமக்கு நல்லவற்றை சொன்னால் அதை அவசியம் நாம் நமக்கு பிரியமாக இல்லாவிட்டாலும் அதை ஏற்று அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நீதி. இந்த ஒரு நீதியே 3 இடத்தில் ராமாயணத்தில் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலேயும் இதே விஷயம் இருக்குது. ஸ்ரீமதே வரததாத்தயாரிய மகாதேசிகாய நமஹ.